குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பயோமெட்ரிக் சம்பந்தமான ஒரு நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் மன்னர் எடுத்த அதிரடி முடிவு. அடுத்து ஜலீப் சூக்கில் ஒரு சம்பவம் நடந்ததுக்காக பற்றி பார்க்க போகிறோம். இது போல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, இப்போ ஒரு சம்பவம் ஜலீப் சூக்கில் நடந்துள்ளது. அது என்னன்னா, யாருமே இல்லைன்னு நினைச்சு 2 மசரிகள் சாலையில் இருந்த கேபிள் வயர்களை திருடி உள்ளார்கள். இது யாரோ ஒரு நபர் பார்த்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் செஞ்சதை எடுத்து இந்த வீடியோ கிளிப்பு உள்துறை அமைச்சகத்தின் பார்வைக்கு சென்றுள்ளது. இப்போ இந்த 2 பேரையும் உள்துறை அமைச்சகம் கைது செய்து திட்டப்பட்ட கேபிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இப்போ இந்த 2 பேரும் சிறையில் அடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளார்கள். அடுத்த செய்தி, பர்வனே கவர்னட் குற்றப்புலனாய்வு இயக்ககம் அல் அர்தியா பகுதியில் தீவிர செக்கிங் மேற்கொண்ட போது சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அங்கிருந்த சூதாட்ட பணம் மற்றும் அனைத்து பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்து 5 பேர் மீதும் வைக்கு பழிவாகியுள்ளது. செய்தி, குவைத் மன்னர் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, குவைத் பத்திரிகையில் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, குவைத் மன்னர் அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்து அரசியல் அமைப்பின் சில பிரிவுகளை அதிகபட்சமாக 4 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். குவைத் மன்னர் நேற்று ஆற்றிய உரையில் நாட்டு மக்களின் நலனிற்காக ஒரு சில முடிவுகள் எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த சட்டம் எல்லாவற்றுக்கும் மேலானது என்றும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அரசை அளிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்றும் குவைத் மன்னர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த செய்தி, ஜூன் 1ஆம் தேதி தான் பயோமெட்ரிக் எடுக்க டெட்லைன் கொடுத்திருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பயோமெட்ரிக் எடுக்காதவருடைய அனைத்து விதமான டிரான்சாக்ஷன்களும் ரத்து செய்யப்படும் என டெப்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.